யார் இங்க? நான் இங்க. வாடா வாடா வாடா. வரையெல்லாம் வடை கேட்டா வடை கொடுக்கலடா. வடை கொடுக்கல. காலையில சம்பளம் பிரிக்கிறதால வாங்கி தரங்க. என்ன வடை வடை? உன்னை வடையா கேட்டேன். நீங்க தானே வடை வடை வடைனா? வாடா இங்க. வாடானா வர்றேன். யார் இங்க? நான் இங்க. வா இங்க. என்ன வாயை பிடிக்க வர்ற? என்ன பிடிக்க வர்ற? நீங்க தானே வாய் பிடினா? வா இங்க என்றால் வலதுபுறத்துல வந்து நிக்கணும். வாடா வாடா. என்னடா வெறும் நீங்க தீவிரமாக வருது. என்னை கண்டால் உனக்கு சத்தியான பயம் கிடையாது. ஏண்டா சாமி உங்களை பார்த்தா எனக்கு பயம் இல்லாத இருக்குமா? அப்படி எனக்கு பயமா இருக்குதுங்க. ஏன் பொட்ட புள்ள பொருட்கள இல்லைங்க பயமா இருக்குது. பயமாக கோர வடிவம் மூர்க்கதனும் முட்டாள்களும் காற்றிலே திரியக்கூடிய மிருகத்தை போன்ற உருவத்தை விடைத்தவன் யாருக்கு வணங்கா விடாரு ஆர்ப்பாட்டத்தோடு வந்திருக்கிறேன். நான் ஆக மொத்தம் நீங்க மனுஷனா வரல, மிருகமா தான் வந்திருக்கிறீங்க. மிருகத்தை போன்ற உருவத்தை படைத்தவனடா. சரிங்க. யாருக்கு மஞ்சாத சிங்கம். சிங்கம் நம்ம சூர்யா நடிச்ச படங்க நல்லா இருக்குது. என்ன சிங்கம்? சினிமா படத்துல அவனை கேட்டேன். இங்க ஒன்னா சிங்க ரெண்டா 3 படமும் நல்லா இருக்குடா. ஒரே அனத்துல அப்படி விட்டு கிட்ட போட்டு படுத்துக்குவ. விட்டு கிட்ட போட்டு படுத்தா நாத்தடிக்காது. நாரிட்ட படுத்துக்கிட்டு இருக்கணும். என்னை கண்டால் உனக்கு பயம் கிடையாது என்றேன். இல்லைங்க என்ன சொந்த முடியும்? சொந்தமான மண்ட முடியடா. நான் பிறக்கும் போது என்னுடைய பிறவிலே வந்தது. ஏங்க என்ன உங்களுக்கு ஆதார் அட்டை எடுத்தாச்சா? ஆதார் அட்டையா? அப்படி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணு எடுக்கலையே. என்ன விஷயம்? இல்ல சாமி, நல்ல மூஞ்சிக்கே ஆதார் அட்டையில கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த மூஞ்சி கொண்டு போய் காமிச்சீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிதான் கேக்குறாங்க. அப்ப என் மோரை பார்த்தா அவளுக்கு கேவலமா இருக்குதுன்னு சொல்றேன். இல்லைங்க இந்த மயிறு மயிறு அரை மயிறு ஏன்னா மயிருங்கிற மண்ட கொழுப்பேறிய மதமண்ட புண்டு. மண்ட கொழுப்பேறிய மதமண்ட புண்டு பூண்டு நாடா கட்டி தோலா உரிக்கிறீங்க. எங்க கசாப்பு கடை கண்ண வச்சிருக்கீங்களா? எதுக்குடா? அதான் தோல் உரிக்கிறீங்க. அடச்சை உன்னை தோலை உளிச்சு உப்பு தடவை விடுவான். தீப்பெட்டி கொடுப்பா, சீக்கிரம் கொடுப்பா. எதுக்கடா தீப்பெட்டி? இல்ல இது வந்து சொந்த முடியா? சொந்தமான மண்ட முடி இது அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணணும். எப்படி வர்றேன். என்ன பண்ண போற? நடுவில் இல்லைங்க. என்னடா பண்ற? முடிவுலாம் கறிக்கிருப்பாங்க. மகாராஜா வணங்க. வணக்கம்பா. ஏங்க ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணணும். சின்ன உதவியா? உதவி என்ன உதவி? ஏங்க ஒரு 3 கண்ட நிலம் வாங்கி இப்பதான் வீடு ஒன்று கட்டி இருக்கிறோம். ஆறு நீ நெசமா அது என்ன தெரியலீங்க. பகல்ல கட்டினா நைட்டான இடிச்சு போயிருங்க. சரி அதுக்கு ஏதாவது பண உதவி வேணுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. மணல் சிமெண்ட் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேண்டாங்க. என்னடா வேணும்? நீங்க மனசாச்சுன்னா போதும் என் ஓட்ட கட்டி முடிச்சு போடுவேன். அதுக்கப்புறம் அந்த நான் மனசு வச்சா ஓட்ட கட்டுவேன். பாருங்க என்ன நல்லா கம்பீரமா இதை தூக்கி நல்லா அப்படி கெத்த நில்லுங்க. இப்படியா நின்னீங்கன்னா போது என் ஓட்ட கட்டி போடுவேன். இப்படியா நின்னா நீ எப்படி ஓட்ட கட்டுவ? இங்க வாங்க. என்ன என் வீடு வந்து இடிஞ்சு இடிஞ்சு விழுவதில்ல. அது இடியாது இருக்கணும்னா கந்திஷ்டி பொம்மை ஒண்ணு வேணுமோ. கந்திஷ்டி அதிகமா இருக்குது. அதுக்கு அதனால இந்த மாதிரி ஒரு கோலம் எடுத்து வளர்த்தியா மூங்குல நல்லா கூரா தலை சீவிட்டு உங்க குழையில ஒரு ஏத்தி என் வீட்டுக்கு முன்னாடி நின்று போய் நிறுத்தி விட்டா என்ன மயிருக்கு என் வீடு இடிக்குது. ஒரு திருஷ்டி போடாது. அப்படியே கந்திஷ்டி படாது இருந்துக்கும். என்ன பார்த்தா திருஷ்டி பொம்மை எடுத்து குழாயில குச்சி குத்தி கொண்டு போய் நிறுத்த சொன்னா அவஞ்சிடுங்க. என்னையாங்க எங்க இருந்தா புடிச்சிட்டு வந்தா அவனே செம்பா ஏறி படுத்துக்கிட்டாங்க. நானே வந்து கட்டி வச்சு அதனால் என்னுடைய பேர் என்ன? நான் எக்குளத்திலே பிறந்தவன். எக்குளத்தில் சொல்லுங்க. என்னுடைய அழகு. ஐயோ உங்க அழுக்கு சூப்பர். அழுக்கு இல்ல அழகு அழகு அழகு. நீங்க அழகுல சிறந்தவரு. ஆனா நீங்க சிரிக்காதீங்க. ஏண்டா? நீங்க சிரிச்சா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எப்படி இருக்குது? நீங்க சிரிச்சா என் பொச்செல்லாம் எரியுது. அப்ப என் வாய்க்கும் குழாய்க்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? நான் சிரிச்சா உனக்கு குழாய் எரியுது. முழாவில் மேல உட்காந்துருப்பான். சரி சரிங்க. நான் என்னுடைய பேர் என்ன? சொல்லுங்க. சொல்கிறேன்பா.
தோலுக்குத்தான் தோலுக்குத்தான் தாந்தோம் எல்லாரும் போய் காத்தால கறி எடுக்கிறோம். ஏடாது சாமி மகாராஜா என்ன இது தாளத்தை முடிச்சங்க. ஆளு காலத்தை முடிச்ச இல்ல காலம் இல்லைங்க, தாளத்தை முடிச்சேன். அப்படி சரிங்க. பேர சொன்னது உனக்கு விளங்கியதா என்ன? மூத்திரத்துக்கு போயிட்டு வந்துட்டேங்க. அதனால புரியல. ஆமாங்க. தெளிவாக சொன்னால் புரியும். தெளிவா தெளிவு பிடிக்கிறது இல்ல. என்ன தெளிவு? நீங்க தெளிவுன்றீங்க. தெளிவு இல்லடா, எல்லாம் தெளிவாக தெளிவாக சொல்கிறேன். தெல்லவேரி தெல்லவேரியா? தெளிவாக சொல்லுங்க. ஒரே அட்டில கோணையே மூத்திரம் போயிட்டு போயிருவேன். நான் இப்பதான் விட்டேன், வேணும் தொட்டு பாருங்க. என்னத்த விதிக்கு அப்படியே முறிக்கும் பீஸ்கரை இழுத்து விடுவோம், ஜாக்கிரதை. ஏடிய பெயர் வர வடிவம் மூர்க்கதனம் முட்டாள் குணம் படைத்திட்ட யாருக்கு வடங்கா விடாரி எப்படி இல்ல மண்டல புகழ் பெற்ற அப்படி கோல் எடுத்தா தன்னை போல ஆடுமா, ஒடுக்கிறத கொடுத்தா குருடி தரகுத்துவா உத்துணும்டா தோலைச்சு கட்டி விடுந்தாயே. அரளிப்பூ நல்லா சேர்த்து வச்சு கட்டுங்க. என்ன பண்றது? கொடுங்க, செங்கல் சோலையா போச்சு. கொடுங்க. என்ன ஏன்னா ஒருத்த மட்டும் தாங்க இப்போ அடிக்க முடியாதா? அடிப்பண்டா என்ன பாருங்க, இறங்கி வா, இறங்கி வா. அப்ப மூடிட்டு உட்காரு பேசாத. அதனால் மண்டல முகழ் பெற்ற மாபெரும் பலசாலி என்னுடைய பெயர் இடும்பா சூரன். அப்படி என்னுடைய பேர் இடுபா சூரனாக இருந்தாலும் என்னை ஆசிரியர் பெற்றெடுத்தாரு. என் அன்னைப்புதான் யாரு? அந்த ஆடம் வந்து வருது. அதனால் என் தந்தையாகப்பட்டவர் யார் தெரியுமா? யாரு? காசிப மகாமுனிவர். தந்தையார் காசிப மகாமுனிவர் அரிதான தபம் செய்து பெரிதான வரம் பெற்ற தபயோகி மகாமுனிவர்கள ஒருவராகிய எங்க அப்பா காசிபர். உங்க அப்பா காசிபர்? ஆமா, காசிபர். என்னுடைய தாயாகப்பட்டவர் கோமகவல்லி. கோமதவல்லிக்கும் காசிப மகாமுனிவருக்கும் நாங்க பிள்ளைகளாக எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேரு? அழகிய 2 குழந்தைகள் பிறந்தோம். அழகுன்னு மட்டும் சொல்லாதீங்க, பேரளவடா. ஐயோ, உங்களோட பேரு அளவுதான்
பேரு இளவா இல்ல பேரழகு. பேரழகு படைத்தவர்கள். ஆமா ஆமா. அதனால் என்னுடைய பெயர் இடும்பாசூரன். நீங்க என்னுடைய தங்குடைய பெயர் ஆமாண்டா. உங்களுக்கா? அதாச்சும் நல்லா இருக்குதுல்ல. என் தங்கை என்ன போலவே இருப்பா. அப்ப அது செட் ஆகாது. என்ன கொட்டிக்கிட்டு என்ன அது வேண்டாங்க. செட் ஆகாதுன்னா கொஞ்சம் சிமெண்ட் போடு. இல்லைங்க அது செட் பண்ண முடியாது. அப்படியா? என்னுடைய தங்கையாகப்பட்டவள் இடும்பி இடும்பாசூரன். இடும்பி என்னும் மும்மல கமலக்கண்ணி. இப்படி நாங்கள் இருவர்கள் பிறந்தோம். பிறந்திருந்தாலும் நாங்கள் வாழ்ந்து வரக்கூடிய எங்களுடைய இருப்பிடம் எங்கே? அதாவது அடம்பெரும் கானகம். அடம்பெரும் கானகத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய இடமோ இடும்பாவனம். இடும்பாவனம். ஆமா. சரி. இந்த இடும்பாவனத்துக்கு நான் தான் அதிபதியாக விளங்கி வர்றேன். சரி. அதனால் காலை பொழுது விடிந்து விட்டால் நீங்க சாப்பாடாக என்ன சாப்பிடுவீங்க? நாங்க என்ன சோறு தான். வவுத்துக்கு சோறு தான். வவுத்துக்கு சோறா? வவுத்துக்கு நாங்க சோறு திங்குறோம். அப்படியா? அப்படின்னா இவங்க எங்களுக்கு சோறுன்னா என்னன்னே தெரியாதுடா. அப்படின்னா இவங்க பியத்துங்கிறீங்களா? களவு கொட்டையா வாடாங்க. என்ன பியத்துங்கிறீங்களா? நாங்க அப்ப நீங்க சோறுனா என்ன தெரியாது. என்ன சாப்பிடுவீங்கன்னு கேளு. அதை விட்டு நீயே அப்படி முடிவு பண்ணலாம். சரி. காலை பொழுது விடிந்து விட்டால் எங்களுக்கு வயிற்றுக்கு ஆகாரமாக நாங்க என்ன சாப்பிடுவது வழக்கம்? என்ன? நாங்க விரும்பி சாப்பிடுவது என்ன? என்ன தெரியுமா? என்ன? அடையல அது ஒரு ஏத்துப்பா. அதாவது காலை பொழுது விடிந்து விட்டால் நாங்க என்ன சாப்பிடுவது வழக்கம்? என்ன? கரடி. கரடி. சிங்கம். சிங்கம். புலி. புலிச்சி. உன்னோடவா? புலி. புலி. சென்னாய். சென்னாய். இப்படி சொல்லக்கூடிய காட்டு மிருகங்கள் எல்லாம் நாங்க வேட்டையாடி அந்த அதாவது வன மிருகங்களை சாப்பிடுவது வழக்கம். யாருக்கு? உங்களுக்கு. ஆமா. சரி. அது மட்டுமல்ல, நரை மாமிசம் என்றால் நாங்க விரும்பி சாப்பிடுவோம். நரை மாமிசம் என்னங்க? நரை மாமிசம் என்றால் என்ன? நர மாமிசம் தெரியாது? தெரியாதுங்க. மனிதர்கள், உன்னை போல் மனிதர்கள் யாரையாவது உங்களுடைய கண்களுக்கு அகப்பட்டு விட்டால் அண்ணவளை சும்மா விட மாட்டோம். அப்படியே புடிச்சு கையில புடிச்சு கச்ச கச்சா கச்ச கச்சா கச்ச கச்சான்னு. ஏங்க கசகச்சா இப்ப 900 ரூபாங்க. என்னது கசகச்சா? என்ன கறி குழம்புக்கு போடுற கசகச்சாவா? அடச்சை. ஏங்க அதுடா, அவன் அப்படியே கச கச கசன்னு கசக்கி நசுக்கி அவன் காலை பிடிச்சி கரகர கரகரன்னு சுத்தி ஓங்கி நிலத்துல பொத்து நடிச்சு எடுத்து மேல விட்டா இத்து 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 ஒவ்வொரு எலும்பா கீழே வந்து விழுவோம். அந்த பச்சை கறிகள் எல்லாம் நாங்க பிச்சு பிச்சு சாப்பிடுவோம். நீங்களா? கடவாப்பள்ள கொடுத்து மாரக்கா மாரக்கான்னு மெல்லுவோம். மாரக்கால இல்லடா, மாரக்காலம் பண்ண அவங்க வீட்டுக்காரன் விடுவானா? மரக்கு மரக்குன்னு கடிச்சு அந்த நர மாமிசத்தை தான் நாங்க அதிகமா விரும்பி சாப்பிடுவோம். சரி. அதனால் இன்றைய தினத்தில் இந்த வனத்திலே நம்ம சுத்தி பார்க்கும் போது இங்க ஏதோ ஒரு நரை வாடையாகப்பட்டது வீசுகிறது. உனக்கு ஏதாவது வாசம் வருதா? என்ன வாசம் வருது? என்ன வாசம்? என் மூக்கெல்லாம் மூத்திர கழிச்சுதான்
மூத்திர கவுச்சி அடிக்கிறது அது வேற இடம். ஆனால் என்னுடைய அதாவது மூக்கில் அதாவது சுவாசித்து பார்க்கும் போது ஒரு நிறைய மானிட வாசம் வீசுகிறது. மனிதர்கள். ஆமா சரி. அப்படி என்றால் அந்த வனத்தை தேடி யாரோ நிறைய மானிடர்கள் வந்திருக்கிறாங்க. சரி. அண்ணவளை பிடித்து வரணும்னா இவருடைய தங்கையாகப்பட்டவள் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருப்பா. ஆனால் சினம் கொண்டு கோபித்து எழுந்தால் என்னை போலவே கோர வடிவமா நிற்பா. சரி சரி. அப்பேற்பட்டவள். அதனால் என்னுடைய தங்கை வரவழைத்து இப்பொழுதே வனத்திலே அந்த நரமாடு வீசக்கூடியவர்கள் யாருன்னு பார்க்க சொல்லணும். இவருடைய தங்கச்சிட்டு உடனே போயிட்டு வா. தங்கச்சிட்டு போ. தங்கச்சிட்டு போயிட்டு வா. மச்சான் என்னடா மச்சாங்க எதுக்குன்னு சொல்லு. அப்படின்னா ஒரு வேலை சொல்றேன் செய்யறியா? எந்த வேலை சொன்னா என்ன செய்யணும்? அதுக்கோசரம் 10 ரூபா 100 ரூபா தரேன். ஆனா அந்த பையன் சொல்லி 4 ரூபா போடுறேன். அதுக்குமே தரப்படுறான 10 ரூபாய்க்கு வச்சிடும். ஏடா மச்சாங்க குடிச்சிட்டு உன் தங்கச்சி போனதை உடனே தம்பி போயிட்டு வந்து உனக்கு கவனிக்க மச்சான். என் தங்கச்சிட்டு போயிட்டு வாடான்னா அப்புறம் தங்கச்சிட்டு நான் சொன்னா நீ போயிருவியா? நீ அப்புறம் நீயே போயிட்டு வான்னு சொல்லிவிட்ட என்ன போய் ஏண்டா மேட்டூர் 16ல கொண்டு போய் நிறுத்தி என் தங்கச்சி அப்படியே உசுரோட தள்ளிவிட்டு கொன்னாலும் கொல்லுவனே தவிர முவரக்கிற வரிசைக்கு உனக்கு கொடுப்பணும். ஏண்டா இந்த மவரை ஏத்துக்காதா? யாருக்கு யாரா மச்சான் மச்சான் நோக்கோடி சரி விடுங்க. மவரத்தான பிடிக்கல. ஆமா மவர் மேல துணி போட்டுக்கிறது அதுக்கு தயாராத்தான் நிக்கிற. சுத்த மோசமான பொம்பளை கட்டிச்சு மென்னு விடுவா. சரி இதுதான் நல்லா இல்ல, அதுவுமே நல்லா இல்ல. அது அது கூட்டுக்காரி கேட்டா தானே தெரியும். அதனால் என்னுடைய தங்கையாகப்பட்டவளை அது சீக்கிரமாக வரவழைத்துக் கொண்டு வா. உடனே அந்த சங்கதியை சொல்லி தங்கை அனுப்பி வைக்க வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும். 3 மலை மல்லிகை முல்லிகை கோங்கை மந்தாரம் என்று சொல்லப்பட்ட மகளெல்லாம் கொண்டு வந்து சரி உங்களுடைய பாதத்தை நான் பணிந்தேன் அண்ணா. வாழ்க வாழ்க பல்லாண்டு. யாருங்க? என்னுடைய தங்கை இடும்பியாடா. ஆட இதே உங்க தங்கை ஊம்பி ஊம்பியா? தங்கச்சி பார்த்தா ஓடு ஓட அவள தெரிஞ்சுக்கிட்டே பாத்தியா? என்னடா சத்தங்க? அங்க என்ன சத்தம்? அங்க குசல் நாடகம். அங்க என்ன நாடகம்? குசல் நாடகம். ஐயா அங்க என்ன நாயம்? சத்தம் வந்துச்சு சேரு குழப்புற மாதிரி குழப்பி எடுத்து விடுவோம். ஏய் ஏடா தங்கச்சிட்டு வந்து அடிக்கடி நோண்டிட்டு இருக்கிற? அது என்னன்னு தெரியலங்க. அடிக்கடி தங்கச்சி வெளியே வந்தா மட்டும் தம்பி எந்திரிச்சுக்கிறாங்க. உனக்கு ஒரு தம்பி இருக்கிறானா? ஆமாங்க. எங்கடா அவனை எடுத்துடுறா வெளியில? பாக்குறீங்களா? எங்க இருக்கிறான்? ஏங்க அத நீங்க பார்த்து பிரயோஜனம் இல்ல. உங்க தங்கச்சி பாத்தீங்கன்னா கூட ஒரு பிரயோஜனம் உண்டு. ஏன் தங்கச்சி? சரி தங்கச்சி தான் பாத்துட்டு எடுத்து விட. அப்புறம் காட்டினா அடிக்க கூடாது.
எங்கடா இருக்கிறான் அவன்? என்கிட்டயே தான். அப்படியா? உனக்குள்ளே எப்படி அடைக்க முடியும் வச்சிருக்கிற? அது எனக்குள்ளேயே இருப்பான். தங்கச்சி என் தம்பி பேர் என்னன்னு கேட்கு. என்ன பேரு? ஒத்தக்கண்ணி சிவராஜ். அவனுக்கு ஒரு கண்ணு தானா? ஆமா, ஒரே கண்ணு தான். ஒரு கண்ணு இல்லையாட்டுது. ஒரு கண்ணு நொல்லையாட்டுது. ஆமா, பிறக்கும் போதே வெள்ளத்தை ஏதாவது சிவப்பு தொப்பி போட்டுட்டு பிறந்திருக்கிறாங்க. அப்படியா? தொப்பியா? தொப்பி வேற தொப்பியோடய பிறந்திருக்கிறான். தொப்பியோட பிறந்திருக்கிறாங்க. ஒத்தக்கண்ணி சிவராஜ். எப்பயுமே தொப்பி போட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆமாங்க. அவனுக்கு இப்ப என்ன வேணுமா? அவனுக்கு இப்ப இது தங்கச்சி அனுப்பிச்சுட்டா போதும். தங்கச்சி அனுப்பிவிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவான்? உங்க தங்கச்சியை பாக்கணும்ன்ற. எங்க முன்ன தம்பி அவன் எடுத்து விடு வெளியில. நீங்க பாக்க கூடாதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா கண்ணு அமிச்சு போயிடும். ஐயோ அப்படியா? சரி, அப்படி நான் கண்ணை மூடிக்கிறேன். தங்கச்சிட்டு காட்டு. அது இங்க காட்டுனா அப்ப நல்லா இருக்காது. அங்க பின்னாடி கூட்டு போய் காட்டுறேன். உளுத்து சீயோழுவது அதை எடுத்து என் தங்கச்சிட்டு காட்டுறேன். வராங்க வராங்க. சுண்டமெல்லாம் போய்படுறான். உத்தரவு இல்லாத வரக்கூடாது. வேலை விட்டு போன்ட்டு. ஆமா, போயிரு. என்ன பண்ணிட்டோம்? இனிமே இருக்கு வேலை விட்டு போடா. போடா வேலை பாரு. நீங்க என்ன சொன்னீங்க? என்னத்துக்கு விட்டு போன? நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு வேலை கிடையாது, வேலையை விட்டு போடான்னு. வேலையை விட்டு போறேன். தங்கச்சி வா. ஏண்டா எந்த வேலையை சொல்றாரு? எந்த வேலை இல்ல. தங்கச்சி வேலை தெரியல. நீ எந்திரிக்க. வேலை கிடையாது, வேலையை விட்டு போ. சரிங்க. எந்திர மேல எந்திரிச்சு போகல. அது ஆல்ரெடி எந்திரிச்சு. எந்திரி. எதை வச்சு கொட்டு. ஆள் எத்த சோடியம் போடுற தங்கா திரும்பி அண்ணா பாதத்தை பணிந்தபடியால் யாதொரு குறைபாடுகளும் இல்லாமல் என்னோடு சேர்ந்து சுகசேமமாக வாழ்ந்திருப்பார் கண்மணி. ஆகட்டும் அண்ணா. இருந்த போதிலும் உன் அதிசீக்கிரமாக எதனால் வரவழைத்தீங்க? ஏனென்றால் நம்முடைய அதாவது இடமா உணர்த்து. ஆமா, ஒரு 5 நிமிஷம் என்ன போயிட்டு வந்துடுறேன். என்னத்துக்கு போயிட்டு கொட்டை பிதிக்கு சுண்ணாம்பு வச்சிடறவா. அதனால் எங்குமே வீசாத நரைவாடு வீசுகிறது. நரவாடை அப்படி என்றால் நரை மாநிலத்தில் யாரும் வந்திருக்கிறான். இப்படியே விட்ட வேலைக்கு அதான் ஒரு முளம் இல்ல, அழிஞ்சா ஒரு முட்டி கறி இல்ல. ஒரு முளம் நாய் கொன்ற முளம் வாழ என்னடா எதுக்குடா? என்ன தங்கச்சிக்கு தேய்ச்சி விடுறீங்க? தங்கச்சி தேய்ச்சி விடுற? எதுக்கு? எங்க தேய்ச்சி விடுவ? தங்கச்சிக்கு எங்கடா தேய்ச்சி விடுவ? அவளுக்கு தேய்க்க தெரியாத நீ என்ன தேய்ச்சி விடுற? அவளுக்கு தேய்க்க தெரியாதுல்ல. ஏன் கையில் எனக்கு அது என்ன கைவாட்டு? இப்படி எப்படி தேய்ப்ப? இப்படிதான் கையில கையில தானே. ஒரு 3 விரல் அப்படியே தொட்டு அப்படியே தடை. 3 விரல் நோக்கோலி அண்ணா. அதனால் சரி, அந்த நரைமான் அதாவது வாடை வீசுகிறது என்றால் நரவாடை வீசுகிறது. யாரோ நரை மானிடர்கள் மனிதர்கள் இங்கே அதாவது திரிபார்கள் போல தெரிகிறது. ஆமாம், யாராக இருந்தாலும் சரி சரி அண்ணவளை அடித்து அண்ணவளை பிடித்து அடித்து கொண்டு பணமாகவோ உயிரோடாவதை கொண்டு வா. இருவர்களும் பிச்சு 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 பச்சைக்கறி வைத்து பச்சைக்கறிவே. ஆமா, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஆமா, நரமாமிசம் சாப்பிட்டு வெகு நாள் ஆகிவிட்டது. அதனால் நம்முடைய மனத்தை இன்றைக்கு நல்ல வேட்டை நமக்கு. ஆமா, உடனடியாக தேடிப்போம். யார் என்று பார்த்து வா. யார் என்று பார்த்து வருகிறேன். போய் வா. எங்கேயோ நரமாடை வீசுகிறது. சரி, எங்கேயோ மானிட மக்கள் இருக்கிறார்கள். என்ன எடுத்து நோண்டிட்டு இருக்கிற? சொல்லும்மா. இன்னைக்கு போறோம், குடிக்கிறோம். சரி, போறோம். எங்க போறோம்? எங்க ஒண்ணு போறோம். ஏதோ நரவாடை வீசுகிறது. இன்னைக்கு நல்ல உணவு தான்டா நமக்கு. ஆமா ஆமா. இது விடாயா? ஏண்டா? சரி சொல்லுங்க. ஏன் தூக்கி திரியிற? என்னடா உங்க அண்ணனுக்கு ஒரு சீலை கூட எடுக்கிறதுக்கு நாங்கெல்லாம் வனத்துல இருக்கிறவங்க, அப்படிதான் இருப்போம். சரி வா போலாம். போலாமா? போலாம். வந்து விட்டோம். பக்கத்துல வீசுது நரவாட. பக்கத்துலயே எங்க வீசுது?
தாய் தந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அண்ணன் தம்பிகள் தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஏய் ஓடன கண்ணு நம்ம திறக்க கூடாது. மூடன கண்ணா ஏய் முழிச்ச கண்ணு மூடாம இருக்கணும்டா. முழிச்ச கண்ணு மூடாத இருக்கணும். உன்னை யாரா கூப்பிட்டது? சரி நான் போட்டா இல்ல இருப்பா வரங்க ஒரு 5 நிமிஷம். என்ன வேலை? வந்துடுறேங்க. இப்ப சீக்கிரம் வா. அடே ஏய் யாரிங்க? அடே மானிடா. அடடடடடடா. ஐயோ யாரம்மா நீ? உன்னை பார்த்த உடனே என் மனமாகப்பட்டது. ஐயோ என்ன பார்த்த உடனே எனக்கு பிடித்து விட்டது உங்களை. பிடித்து விட்டதா? ஆமா, உன்னை பார்த்தா இந்த யாருமே தெரியவில்லை. அடந்த கடகத்திலே என் தாயும் என் அண்ணதும் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க காவல் புரிஞ்சிட்டு இருக்கிறாய். நீங்க யாருமா இடத்துல வந்து இப்படி அக்கமோர் பண்றதா? இதோ இடிபவனத்தை ஆண்ட இருக்கக்கூடிய என் பெயரோ இடிபி என்று சொல்லலாம். இருந்த போதிலும் எனக்கு ஈஸ்வரர் கொடுத்த வரம் இன்றைக்குதான் எனக்கு பலிக்கிறது. அதாவது எனக்கு 3 கும்பஸ்தானம். கோயில்ல மேல என்ன வச்சிருக்காங்க? 3 கும்பஸ்தானம். 3 கும்பஸ்தானத்துல உனக்கு யார் கட்டிக்கக்கூடிய கணவன் நேர்படுகிறானோ அவனை பார்த்த உடனே ஒரு கும்பஸ்தானம் மறந்துவிடும் என்று சொன்னார். ஓஹோ ஈசனார் ஆகப்பட்டவர். அதே போல உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு கும்பஸ்தானம் மறந்து விட்டது. அதனால என்னை உங்களை கட்டிக்க போற கணவர் என்னுடைய கணவர் நீங்க தானா? ஓரமா நில்லுமா. 1000 தான் இருந்தாலும் என் அண்ணாகப்பட்ட தர்மராஜன் எனக்கு மூற்றவர் இருக்கிறாரு. சரி, எங்க அண்ணன் இருக்குமாறு உன்னை நான் எப்படிமா திருமணம் செய்ய முடியும்? உன்னை திருமணம் செய்ய முடியாது முடியாது முடியாது. இப்ப போறையே பெண்ணாகிற நீ திருமணம் செய்ய முடியாதா? முடியாது முடியாதா? முடியாது அண்ணா. ஐயோ, உங்களை என்னை விட்டு விடு அம்மா. விட்டு விடுறதா? எதை சொன்னாலும் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதா இல்ல. அதனால நம்மளுக்கு இடையூறா இருக்கிறது என்னுடைய அண்ணன் ஒருத்தன் தான். சரி, வந்துகிட்டே இருக்கிறான். அதனால என்ன அவனை போட்டு தள்ளு, அப்புறமே நம்ம பேசிக்கலாம். என்ன வழி வந்தமா பெண்டால பாக்குறான் அவன். கேடுகட்ட நிறைய மானிடன். ஆமா, இன்னொரு நாள் உன்னை அதாவது கற்பை கெடுக்க வந்தவனா? கற்பை கெடுக்க வந்தவன்
எவ்வளவு ஒரு இருமாறு இருக்க வேண்டும். ஏண்டா டேய் ஏய் கேடு கட்ட மலைமாறினாக பிறந்த உனக்கு இவ்வளவு ஒரு அகம்பாவமா? தொண்டைய கட்டிச்சு. அதனால் நிறைய மாடுகளாக இருக்கக்கூடிய அனவற்றவர்களையுமே அடித்து கொன்று சாப்பிடுவதானுடைய வழக்கம். ஆனால் நரைமாடுறாக பிறந்த நீயுடைய தங்கை மேலே ஆசைப்பட்டிருக்கிற கேடு கட்டவனே, உன்னை உயிரோடு விட மாட்டேன். இப்பயும் சொல்றேன், ஆனால கட்டவங்க அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல, பெண்ணால கட்டவங்க இந்த வகையத்துல கோடாடு கோடி பேர் இருக்கிறாங்க. பெண்ணால கட்டுற இப்பயும் சொல்றேன், என் வார்த்தைக்கு ஓடி போய் விடு. யாரு உயிர் பிச்சத்தரை ஏண்டா கெடுவானு கடாதானா மேலு நடுவு மேல்பந்து என்ன கட்டுறாங்கிறான். ஒரு மனிதனுக்கு விதிவரும் முன்னே மதுகட்டு போகுமா? மதுகட்ட தனத்தானத்தை மதிக்கட்டதே உருகுதாப்ப. யாருக்கு? என் பேச்ச கேளு. ஒழுங்கு மரியாதையாக செய்தது தவறு என்றால் உன்னை அதை அப்பயும் உயிரோடலாம் விட மாட்டோம். அதாவது உன்னை நசுக்கி, அதாவது வழி இல்லாம கொண்டு சாப்பிடுவோம். ஆனால் எதிரியாகப்பட்டவன் எதிர்த்து சண்டைக்கு வந்தால் உன்னை காலை பிடிச்சி இருபளவாக பிளந்து நானுடைய தங்கை ஒவ்வொரு செப்பைய பிச்சு பிச்சு தும்போம். அப்படியா? ஆமா. நீ ஒரு போ சொன்னா போக மாட்டா. ஒழுங்கு மரியாதையா ரெடியாவுங்க. முடியாதா? டேய் இப்ப சொல்றேன், உயிர் மீது ஆசை இருந்தால் ஓடி தப்பித்து விடு. யாரு? நானா? ஒருவனுக்காக பிரமுது காட்டி ஓடியதுடைய வழக்கத்திலும் கிடையாது, என்னுடைய பழக்கத்திலும் கிடையாது. உனக்காக பிரமுது காட்டி ஓட பிறந்தவன் நானலடா. உன்னுடைய அதாவது தொழில் வாழ்க்கை கூர்மை கொன்று குமிச்சு விட்டு இப்படி சொல்றேன், உண்மையான உயிர் மீது உனக்கா சேர்ந்தா ஓடி தப்பித்து விடு. இதோ என்னுடைய அண்ணனே கொண்டுட்டீங்க, எனக்கு என்று ஆதரவு யாருமே இல்ல. அதனால நீங்க தான் என்ன கட்டிக்கணும். ஒருபோதும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் முடியாது? என் அண்ணன் தர்மம் இருக்கிற பெரிய இருக்கும்போது சின்னங்க எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அண்ணா, நான் ஒரு அரைக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க. அன்று ஒரு காலத்துல உங்க மூதாதையார், அதாவது முக்காலம் அறிந்தவள் நான். ஓ, முக்காலம் அறிந்தவள்ளி. ஆமா. சரி, வருங்காலம், நிகழ்காலம், செல்காலம், முக்காலம் அறிந்தவள் நான். ஓஹோ. அதனால நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கே நான் சொல்லக்கூடியவ. முக்காலம் அறிந்தவள் நீ. முக்காலமா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, உன்னை நான் கல்யாணம் பண்ண முடியாது. இதோ நாளைக்கு உங்ககிட்ட என்ன பேசு? என் அண்ணன் தம்பி தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் போய் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். போறேன், நான் போறேன். அந்த மாளிகையில நம்ம படுத்து உறங்கி கொண்டிருந்தோமே, இப்பொழுது வனத்திற்குள் இருக்கிறோமே, என்னப்பா நடந்தது? அம்மா, துரியோதனாகப்பட்டவன் நம்ம வாழ்வதற்காக அந்த மாளிகை கட்டவில்லை, நாம சாவதற்காகவே அந்த மாளிகை கட்டியிருந்தான். அரக்கினால் அப்ப நாங்க தப்பிச்சு வருவதற்கு காரணம் நாடே ஆகும். கனக சிற்பியாகப்பட்டவர் உதவி கொண்டு அந்த அரக்கு மாளிகைக்கு நாடே தீயிட வைத்து, அப்படியா? உங்களை மார்மாலையும் தோல்மாலை தூக்கி கொண்டு இந்த இடுபாவனம் வந்தாய். இடுபாவனம் வந்த இடத்தை இடுபாயாகப்பட்டவள், கமலக்கண்ணியாகப்பட்டவள் என்னை திருமணம் செய்து கொள் என்று என்ன அக்கப்போர் கட்டுறா. நீங்க என்ன செய்த? அவன் அண்ணாவட்டவன் எதிர்த்து வந்தான். அவனை ஆக்கி தெரிந்தாய். அப்படியே வானகத்துக்கு கரும்பு செம்பு பிறகு அவனை ஆக்கி தெரிஞ்சு விட்டாய். அவனை கொன்று குமிச்சு விட்டேன். கல்யாணம் பண்ணிக்க எப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். கோவப்படாதப்பா. அம்மா, என்னம்மா சொல்ற? எனக்கென்று யாருமே இல்லை. என்னுடைய அண்ணனும் மடிந்து விட்டார். அதனால இவரை திருமணம் செய்யலாம் என்று எனக்கு ஆசையா இருக்கின்றது. மகனே, ஒரு பெண்மணியாகப்பட்டவள் அண்ணனை இறந்து வாடுகிறா. இந்த வனத்துல இவ மட்டும் தனியா என்ன செய்வா?
திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்ல காரணம் இவ அரக்கி, நீ ஒரு நர மானிடன். ஆமா, அதனால திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்ற. அப்பயும் அண்ணனாகப்பட்ட மூத்தவர் இருக்கும்போது நான் எப்படிமா திருமணம் செய்ய முடியும்? தர்மா, அண்ணனாகப்பட்ட மூத்தவர் இருக்கும் பொழுது நான் எப்படி திருமணம் செய்யணும்னு சொல்றேன். அதனால இதற்கு என்னப்பா உபாயம் செய்யலாம்? இருமா என்னமோ சொல்ல வர. இதோ நாளை என்று என்ன நடக்க போகுது என்று இன்றைக்கே சொல்லக்கூடிய நான் சொன்னா ஒத்துக்கிறீங்களா? என்னன்னு சொல்லுமா? என்ன சொல்ற? அதாவது நாளைக்கு நீங்கள் குருமுனிவரை சந்திக்க போவீர்கள். வேதவியாசர். சரி, இது உண்மைதானே? சந்தித்து வந்தால் நம்புங்கள். சரி, அப்படியா? பாக்கலாம். நீ சொன்னதுனாலதான் பிறகு உன்னை திருமணம் செய்யறது செய்யாத பாக்கலாம். அப்புறம் பேசிக்கலாம். ஆகட்டும். அப்பா பாண்டவர்களே, குருமுனிவரே, வணக்கம். வணங்குகிறேன் சுவாமி. அப்பா இதோ அந்த பெண்மணியாகப்பட்டவள் உனக்கு ஏத்த பெண்ணுதான். கல்யாணம் பண்ணிக்கப்பா. சுவாமி என்றால் ஐவப்பஞ்ச பாண்டவர்களும் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நீங்க ஆளா இருக்கிறீங்க. துரியனுடைய சதியால் எத்தனையோ இந்த துன்பத்தை தாண்டி வந்திருக்கிறீங்க. இந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எதிர்காலத்துல உங்களுக்கு நல்லதே அமையும். அப்படியா? சாமி, ஆயிரம் தான் இருந்தாலும் இவ அரக்க குலத்துல பிறந்தாலும் இவளை எப்படி அண்ணன் இருக்கும்போது நான் தம்பி திருமணம் செய்ய முடியுமா? இதுக்கு ஒரு உபாயம் சொல்றேன் கேளுங்க. ஏனென்றால் காட்டு முருங்கை வெட்டி தர்மத்துக்கு கல்யாணத்தை செஞ்சிடலாம். கல்யாண முருங்கையா மாத்தி கல்யாணத்தை செஞ்சிடலாம். அது மட்டுமல்ல, இந்த பெண் அரக்க குலத்தை பிறந்தவன், இவளை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? நீ தான் விட மாட்டேங்கிற. ஆனா உன் ஜென்மத்துல எய்யாதி மகாராஜா அதே சன்னத்தின்ற பெண்ண அரக்கர் குலத்துல பிறந்த பெண்ணா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓ, எங்க குலத்தில் பிறந்தவர் அரக்கர் குலத்துல கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, அந்த மூலியமா இப்ப நீ கல்யாணம் பண்றது தப்பு வராது. கல்யாணம் பண்ணிக்க. பெண்ணை கல்யாணம் பண்ணலாமா? கல்யாணம் பண்ணிக்க. அண்ணா, ஆயிரம் தான் இருந்தாலும் மூற்றவர் நீங்க இருக்கிறீங்க. உங்களை கண்ணை கட்டி விடுறோம். நீங்க எதை போய் கட்டி பிடிக்கிறீங்களோ அதுக்கு தாலி கட்டுங்க. அதுக்கு பிறகு பேசிக்கலாம். சரி, அப்படியாகட்டும். குட்டி வாட்டா ஏனா பண்ணிக்கிறா? என்னத்த கட்டி பிடிச்சுக்கிறதா தெரியல. நான் போய் முருங்கை மரத்தல்லவா நான் கட்டி பிடிச்சிருக்கிறேன். முருங்கை மரத்தை கட்டி பிடித்து விட்டீர்கள். இந்த முருங்கை மரத்துக்கு நீங்க தாலி கட்டணும். அப்படித்தானே? அப்படியா? சரியா கட்டுமே. ஒரு திருமணம் செய்தாரே ஒரு மனதாகவே காட்டு முறையை போய் கட்டி பிடித்தார். ஆமா, அந்த முருங்கை மரத்தை இந்த தர்ம கட்டி பிடித்து அந்த காட்டு முறைக்கு தாலி கட்டினால் இன்று முதல் அதுக்கு கல்யாண முருகை அப்படி என்று பெயர் விளங்கட்டும். இப்பொழுது நாடார்கள் கல்யாண முருகை வைத்து கட்டி மறையாது. ஆமா ஆமா ஆமா. இப்பொழுது இந்த இறுதியிலே திருமணம் செய்யலாமே. அதை அவுத்துட்டு வாப்பா. இந்த பொம்பளை நான் கையா மட்டி நல்லா தான் பண்ணிட்டோம். மஞ்சள் காமாடிச்சு. அண்ணா செய்யுமா? ஆகட்டும். நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். உள்ள போயிட்டு வந்திருக்கோம். இப்பொழுது இந்த இடும்பாவனத்திலிருந்து இடும்பாசூரனை மடித்து விட்டா பீமன். இடும்பியை திருமணம் செய்து விட்டா பிறகு நம்ம எங்கப்பா செல்வது? அப்படியா? சரி சரி.
2 பேரும் ஒண்ணா போயிருக்கிறாங்க. வருஷம் பார்ப்போம். பீமா அண்ணே பீமா ஒரு 2 காலமாக இருந்தோம். இந்த இடுபாவனத்துல எனக்கு ஒரு மகனை பிறந்தான். மகன் எங்க போயிட்டான்? மகன் உள்ள இருக்கிறான். என் மகன் பையன் கடவுள் வச்சாய். அம்மா அப்பா இதுக்கு மேல நாங்க இருப்பதற்கு நீதி இல்லை. நாங்கள் மீண்டும் எங்க போக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? யாரும் போகாதீங்க, இன்னும் 2 பேச்சு உள்ளது. அதாவது நீங்கள் மீண்டும் 300 மங்கலம் செல்ல வேண்டும். கண்ணே 300 மேல போவதாக இருந்தாலும் நாங்க இப்படியே போனோம்னா கௌரவர் பாத்துருவாங்க. நாங்க அங்கதான் இருக்கிறோன்னு கவலைப்பட வேண்டாம் அண்ணா. இந்த வேதவியாசர் குளத்தில் குளித்து நீராடி, அதாவது பிராமண அவதாரம் கொண்டு நீங்க போனீங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வேதவியாசர் குளத்திலே குளித்து நாங்க பிராமண வடிவம் கொண்டு நாங்க 300 இருக்கணுமா? அனைவரும் ஒற்றுமையா கூடி வாழலாம். சென்று வாருங்கள். போய் வருகிறோம். பாருங்க போகலாம். சொல்லலாம். இப்படியாகத்தானே பாண்டவர் 5 தயாராக கொண்ட குந்தோஜன 6 பேர்களும் 300 மலம் போக அதே சமயத்தில் 300 மலத்தை வாழ்ந்து வரக்கூடிய பார்ப்புடைய அம்மா சபைக்கு தருவார்.